Hello girls and boys, welcome to Blackboard Techniques. ரீசனா நாம மேத் கிளாஸ் 10ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சாப்டர் உறவுகளும் சார்புகளும் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி எடுத்துக்காட்டு 1.1 நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, அப்போ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எடுத்துக்காட்டு 1.2 பார்க்க போகிறோம். Without any further ado, let's get started. This is Shiny here. I mastered computer science. I have experience in teaching. Teaching has always been my passion, so that I am excited to share it with you all. Okay, இந்த வீடியோல நம்ம எடுத்துக்காட்டு 1.2 பார்க்க போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் இதுல என்ன கொடுத்திருக்காங்க? क्वेश्चन என்னன்னா A cross B equal கணம் 3,2 3,4 5,2 5,4 எனில் A மற்றும் B ஐ காண்க. A கிராஸ் Bன்றது கணம் A மற்றும் B யோட கார்ட்டீசியன் பெருக்கல். ஓகே, இதுதான் வந்து கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் பெருக்கல்னா வரிசை கொடுக்கப்பட்ட கணங்களின் வரிசை ஜோடிகளின் தொகுப்பு. கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படின்றது இது ப்ரீவியஸ் வீடியோல இருக்கு, அது பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு இது ஈஸியா புரியும். அப்போ நமக்கு இது கார்ட்டீசியன் பெருக்கல் B கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து A மற்றும் B ஐ காண்க. இதுல இருந்து A கிராஸ் B ல இருந்து A மற்றும் B கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து நம்மளோட क्वेश्चन. இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து தீர்வு என்ன கொடுத்திருக்காங்க, கொடுக்கப்பட்ட டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் எழுதணும். A கிராஸ் B ஈக்குவல் கணம் 3,2 3,4 5,2 5,4. இது வந்து கொடுக்கப்பட்ட டேட்டா. அப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஒரு A மற்றும் B யோட கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கிறது என்ன எப்படி எழுதணும்னா, அது வந்து கணங்களின் வரிசை சோடிகளின் தொகுப்பு. அதுதான் வந்து டெஃபினிஷன். அதை எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் கணம்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் உறுப்பு, இரண்டாவது கணம்ல இருக்கிற முதல் உறுப்பு, அது ரெண்டையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஜோடிகளா எழுதணும். அதுக்கப்புறம் முதல் கணம்ல இருக்கிற முதல் உறுப்பு, இரண்டாவது கணம்ல இருக்கிற இரண்டாவது உறுப்பு. அப்போ முதல் கணம்ல இருக்கிற ஒவ்வொரு தனித்தனியான உறுப்பையும் ஃபர்ஸ்ட் முதல் உறுப்பை Bல இருக்கக்கூடிய எல்லா உறுப்பு கூடயும் பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த உறுப்பை, அதாவது முதல் கணம்ல இருக்கிற இரண்டாவது உறுப்பையும் Bல இருக்கிற எல்லா உறுப்பையும் வந்து பேர் பண்ணுவோம். அதுதான் வந்து வரிசை ஜோடிகளின் தொகுப்பு. ஓகே, அப்போ இது ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் A மற்றும் B. அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஜோடியில இருக்கிற எல்லா ஜோடிகள்லயும் ஃபர்ஸ்ட்ல இருக்கிற உறுப்பு தான் முதல் கணத்தோட உறுப்பா வரும். ஓகேவா? இப்ப இரண்டாவது உறுப்புகள் எல்லாமே இரண்டாவது கணத்தோட உறுப்புகளா வரும். இதுதான் வந்து கான்செப்ட். அப்போ இதுல நமக்கு ஏல வரக்கூடிய உறுப்புகள் எதெல்லாம்னா 3, 5 டபுள் டைம்ஸ் வந்ததுன்னா நம்ம வந்து எழுதக்கூடாது, ஒன் டைம் தான் எழுதணும். இப்போ 3, 5 இது வந்து A. B வந்து இரண்டாவது உறுப்பு 2, 4 2 டைம்ஸ் இருக்கு, அதை எழுதக்கூடாது, ஒன் டைம் தான் எழுதணும். அப்போ நம்ம ஆன்சர் எழுதும் போது A கார்ட்டீசியன் பெருக்கல் B யின் முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம், ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் சொல்லுவோம்ல, அதை தான் வந்து நம்ம அந்த சென்டென்ஸ் எழுதணும். ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் உறுப்பு வந்து முதல் கணம்ல இருக்கக்கூடிய உறுப்புகளா வரும், இரண்டாவது உறுப்புகள் எல்லாமே இரண்டாவது கணத்துல இருக்கக்கூடிய உறுப்புகளா வரும். அது ஈஸியா கண்டுபிடிச்சணும். பட் ஆன்சர் எழுதும் போது இந்த சென்டென்ஸ் எழுதணும். A கிராஸ் B யின் முதல் ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம், அதான் 3,5. தென் B A பெருக்கல் A கிராஸ் B யின் இரண்டாவது ஆயத்தொலைவு உறுப்புகளின் கணம், செகண்ட் உறுப்பு, எல்லாத்துலயும் இருக்கிற இரண்டாவது உறுப்பு, அதுதான் B ஈக்குவல் டு 2, 4. இதுதான் ஆன்சர். A கார்ட்டீசியன் பெருக்கல் B ல இருந்து A B கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் எல்லா ஜோடிகள்ல இருந்தும் முதல் உறுப்பு வந்து முதல் கணத்துல வரும், இரண்டாவது உறுப்புகள் எல்லாமே இரண்டாவது கணம்ல வரும்.
அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எடுத்துக்காட்டு 1.3 அதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏ கொடுத்திருக்காங்க. ஏ கணம் ஏ எக்ஸ் belongs to n such that 1 less than x less than 4. ஓகே, இதுதான் வந்து இதுல இருந்து நம்ம ஏல இருக்கக்கூடிய உறுப்புகளை கண்டுபிடிக்கணும் ஆக்சுவலி. அப்போ இந்த எக்ஸ்ன்றது ஏல வரக்கூடிய உறுப்புகளை தான் குறிக்கும். ஓகே, பிலாங்ஸ் டு n அப்படின்னா இந்த உறுப்புகள் எல்லாமே இயல் எண்கள்ல இருந்து வரக்கூடிய என்னன்றது நேச்சுரல் நம்பர்ஸ், அதாவது இயல் எண்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ எக்ஸ் வந்து ஒன்ல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். இயல் உறுப்புகள் இருக்கக்கூடிய உறுப்புகள் தான் எக்ஸா வரும். அதான் கொடுத்திருக்காங்க. சச் தட் 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 4. அப்போ இந்த எக்ஸ் என்ற உறுப்பு வந்து ஒன்றை விட பெருசா இருக்கணும். ஓகே, ஆனா 4 விட சின்னதா இருக்கணும். எக்ஸ் என்ற உறுப்பு ஒன்றை விட பெருசா இருக்கணும், 4 விட சின்னதா இருக்கணும். பட் 1 4 இன்க்ளூடா வராது. ஏன்னா இங்க வந்து ஈக்குவல் சிம்பிள் இல்ல. கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்றது இல்ல, ஈக்குவல் டு அப்படின்றது இல்ல. இங்கேயும் லெஸ் தேன் மட்டும்தான் இருக்கு, ஈக்குவல் கிடையாது. 1 எக்ஸ் லெஸ் தேன் 1 less than x less than 4. அப்போ x வந்து 1 விட பெருசா இருக்கணும், 4 விட சின்னதா இருக்கணும். அப்ப ஆன்சர் என்ன வரும்? 2, 3. 1 4 எழுதக்கூடாது, ஏன்னா ஈக்குவல் சிம்பிள் அங்க கிடையாது, அதனால எழுதக்கூடாது. ஓகே, அதுக்கப்புறம் பில வந்து கணம் x belongs to w such that 0 less than or equal to x less than 2. Okay, then C is equal to ganam x belongs to n such that x less than 3 என்க. இதான் கொடுக்கப்பட்ட டேட்டா. இதுல இருந்து நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது a cross b சேர்ப்பு c equal to a cross b union சேர்ப்பு A cross C. இந்த LHS வந்து இந்த RHSக்கு ஈக்குவல் அப்படின்றத நம்ம சரி பார்க்கணும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது பக்கத்துல இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, வலது பக்கத்துல இருக்கிறது RHS. இந்த LHS சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஆன்சர் வரும், RHS சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அந்த ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா சரி பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் அதே மாதிரி இதுல சேர்ப்பு இருக்கு, இதுல வெட்டு இருக்கு, அவ்வளவுதான் சின்ன டிஃபரன்ஸ். அப்போ செகண்ட் கொஸ்டின் வந்து A கிராஸ் B வெட்டு C, A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C என்பதை சரி பார்க்க. அப்ப நமக்கு கொடுத்திருக்க டேட்டா ஃபர்ஸ்ட் எழுதணும். இல்ல தீர்வு எழுதிட்டு கொடுக்கப்பட்டவை A, இதுதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி x belongs to n such that 1 less than x less than 4. அப்போ எக்ஸ்ன்றத உறுப்புகள் ஏல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பை குறிக்கக்கூடியதான் எக்ஸ் என்ற லெட்டர். பிலாங்ஸ் டு இயல் உறுப்புகள்ல இருந்தா வரும். ஓகே, இயல் உறுப்புகள் ஸ்டார்ட் ஆகிறது 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இது என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்கன்னா 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 4. இந்த எக்ஸ் வந்து 1 விட பெருசா இருக்கணும், ஆனா 4 விட சின்னதா இருக்கணும். அப்போ 2 3 வரும் ஏல. சப்போஸ் 1 less than or equal to x less than or equal to 4 இருந்துச்சுன்னா இந்த 1 4 இன்க்ளூடடா வரும். இப்போ 1 2 3 4 அந்த மாதிரி வரும். இதுல ஈக்குவல் கிடையாததுனால நம்ம வந்து அதை எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் பி வந்து x belongs to w. w means whole numbers. whole numbersோட first letter தான் w. அப்போ ஹோல் நம்பர்ஸ்னா முழு எண்கள்னு அர்த்தம். முழு எண்கள் 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அதான் நேச்சுரல் நம்பர்ஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், W வந்து 0ல இருந்து. இதுதான் டிஃபரன்ஸ். அப்போ இதுக்கான கண்டிஷன் என்னன்னா எக்ஸ் எப்படி இருக்கணும்? 0 less than or equal to x less than 2. அப்ப இந்த எக்ஸ் வந்து
ஜீரோவை விட பெருசு, ஜீரோவாகவும் இருக்கலாம், ஏன்னா ஈக்குவல் சிம்பிள் இருக்கு, ஜீரோவாகவும் இருக்கலாம், அதை விட பெருசா இருக்கலாம், ஆனா ரெண்டுக்கு கீழே தான் இருக்கணும். ஓகே, 0 1 அதுதான் ஆன்சரா வரும். இல்லை ஈக்குவல் சிம்பிள் கிடையாது, அதனால 2 எழுதக்கூடாது. அப்போ இதுதான் பி. ஓகே, தென் சில என்ன கொடுத்துருக்காங்க, இதுதான் வந்து கொடுக்கப்பட்ட டேட்டா. எக்ஸ் பிலாங்ஸ் டு என் such that எக்ஸ் லெஸ் than 3. அப்போ இது வந்து இதுவும் 7 உறுப்புகள்ல இருந்து வரக்கூடியதான். பட் கண்டிஷன் வந்து 3 விட சின்னதா இருக்கணும். அப்போ 3 எழுதக்கூடாது. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றது 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். 1, 2 ஆன்சர். இதான் வந்து சியோட வேல்யூ. இவ்வளோ நமக்கு டிரைவ் பண்ண வேல்யூஸ் ஏக்கு, பிக்கு, சிக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து A cross B union C equal A cross B. யூனியன்னா இங்கிலீஷ்ல யூனியன், தமிழ்ல வந்து சேர்ப்பு. ஓகே, A cross B சேர்ப்பு C equal A cross B சேர்ப்பு A cross C. நம்ம இந்த LHS RHSக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம வந்து சரி பார்க்கணும். இப்போ LHS ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் இந்த RHS சிம்பிளிஃபை பண்ணணும். ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலா வந்துச்சுன்னா அது சரி பார்க்கப்பட்டது. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம LHS எழுதுறோம். ஓகே, A cross B சேர்ப்பு C எழுதியாச்சு. இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். அப்ப சிம்பிளிஃபை பண்ணும்போது ஃபர்ஸ்ட்ல பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் A cross வந்து ஆட் பண்ணணும். A cross வச்சு சிம்பிளிஃபை பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து B சேர்ப்பு C எழுதுறோம். இப்போ நமக்கு கொடுத்திருக்கிற டேட்டால B வந்து 0,1, அதான் 0,1 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் யூனியன் சேர்ப்பு கணம் அது எழுதியாச்சு. அதுக்கப்புறம் சியோட வேல்யூ 1,2 அதுவும் எழுதியாச்சு. அப்போ இந்த ரெண்டு கணம் கொடுத்திருக்காங்க. இதுல சேர்ப்பு கணம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ரெண்டு கணமோட சேர்ப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு கணத்துல இருக்கக்கூடிய உறுப்புகளை சேர்த்து எழுதணும், கம்பைன் பண்ணி எழுதணும். ஆனா டபுள் டைம்ஸ் ஒரு லெட்டர் ஒரு நம்பர் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா அது 1 டைம் தான் எழுதணும். ஓகே, அப்போ சேர்த்து எழுதும் போது 0 1 2 அதான் வந்து பி சேர்ப்பு சி. ஓகே, அப்போ இதுல பி சேர்ப்பு சி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் நம்ம வந்து ஏ கிராஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சது பி சேர்ப்பு கண்டுபிடிச்சது ஃபர்ஸ்ட் ரைட் சைட்ல எழுதணும். 0 1 2 இது எழுதியாச்சா. அதுக்கப்புறம் ஏ கிராஸ், ஏவோட வேல்யூ இங்க இருக்கு சைட்ல, ஏ வந்து 2,3. அப்போ 2,3 கிராஸ் 0 1 2 இது வந்து A cross B சேர்ப்பு C. ஓகே, இப்போ இது வந்து கார்ட்டீசியன் பெருக்கல் டெஃபினிஷன்ல வரும். அப்போ கார்ட்டீசியன் பெருக்கல் என்பது கொடுக்கப்பட்ட வரிசை ஜோடிகளின் தொகுப்பு. அப்ப நம்ம வரிசை ஜோடிகள் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் 2 வச்சு செகண்ட்ல இருக்கிற எல்லா உறுப்பு கூடயும் வந்து பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கணம்ல இருக்கிற செகண்ட் உறுப்பை வச்சு எல்லா உறுப்புகள் செகண்ட் கணம்ல இருக்கிற எல்லா உறுப்புகள் கூடயும் பேர் பண்ணணும். அப்ப என்ன ஆன்சர் வரும், 2,0 2,1 2,2 again 3,0 3,1 3,2. இதுதான் வந்து LHS. ஓகே, மொத்தம் 6 ஜோடிகள் வருது. 1 2 3 4 5 6 ஜோடிகள். இதுதான் LHS. LHS வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துப்போம். ஓகேவா, LHS சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் RHS சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுக்க போறோம். நம்பர் 1ம் நம்பர் 2ம் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்து சரி பார்க்கப்பட்டது. ஓகே, இது வந்து RHS A கிராஸ் B சேர்ப்பு A கிராஸ் C. ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்ல இருக்கிறத வந்து கண்டுபிடிக்க போறோம், A கிராஸ் B. அதுக்கப்புறம் பிராக்கெட்ல இருக்கிறது A கிராஸ் C. அதுக்கப்புறம் ரெண்டத்தையும் வந்து சேர்த்து எழுத போறோம். இதுதான் வந்து சிம்பிளிஃபிகேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் A கிராஸ் B எழுதணும். A கிராஸ் B நமக்கு கொடுக்கப்பட்ட டேட்டா 2,3. C வந்து A கிராஸ் B A 2,3 B 0,1 அது எழுதியாச்சா, இந்த எழுதியிருக்கும். அப்போ இதுவும் கார்ட்டீசியன் பெருக்கல். அப்போ கொடுக்கப்பட்ட வரிசை சோடிகளின் தொகுப்பு. வரிசை சோடிகள் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 2,0 2,1 தென் 3,0 3,1 இதுதான் வந்து A கிராஸ் B. ஓகே, அப்போ A கிராஸ் B கண்டுபிடிச்சாச்சு. அகைன் A கிராஸ் C கண்டுபிடிக்கணும்.
A கிராஸ் சி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட A வந்து 2,3, C வந்து 1,2. அதை தான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். A கிராஸ் சி. இதுவும் கார்ட்டீசியன் பெருக்கல்ல வரக்கூடியது. அப்போ எப்படி வரிசை ஜோடிகள் கண்டுபிடிக்கணும்? 2,1, 2,2, 3,1, 3,2. அதுதான் வந்து A கிராஸ் சி. ஃபைனலி நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது 2 பிராக்கெட்டும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அகைன் நம்ம சேர்த்து எழுத போறோம். சேர்ப்பு கணம்ல சேர்த்து எழுதும் போது இந்த வேல்யூவும் இதுவும் சேர்த்து எழுத போறோம். கம்பைன் பண்ணி எழுதணும். பட் டபுள் ரிப்பீட் ஆகக்கூடாது நம்பர்ஸ். அப்போ வரிசை ஜோடிகள் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. இங்க 2,0, 2,1. ஆல்ரெடி 2,1 எழுதியாச்சு. அதனால 2,1 அகெயின் எழுதக்கூடாது. தென் 2,2, 3,0, 3,1 ஆல்ரெடி வந்தாச்சு. 3,2. இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இது RHS சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஓகே, அப்போ LHSையும் RHSும் ஈக்குவலான்னு பார்க்க போறோம். இதுல 20, 21, 22, 30 அந்த மாதிரி இருக்கு. இங்க ஈக்குவேஷன் நம்பர் 1ல 20, 21, 22, 30 சேம். அப்போ LHSும் RHSும் ஈக்குவல் அப்படின்னு சரி பார்க்கப்பட்டது. ஓகே, தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின். இதுல என்னன்னா வந்து இதுல சேர்ப்பு இருக்கு. நம்ம இங்க வந்து செகண்ட் கண்டுபிடிக்க போறது வெட்டு. அது மட்டும் தான் இதுல டிஃபரன்ஸ். மீதி எல்லாமே சேம். அப்போ செகண்ட் வந்து என்னன்னா A கிராஸ் B வெட்டு C ஈக்குவல் A கிராஸ் B வெட்டு A வெட்டு C. ஓகே, A cross B, no, இது வந்து A cross B வெட்டு A cross C வரும். A cross C வரும். A cross C என்ன பண்ணும்? ஓகே, அப்போ LHS வந்து A கிராஸ் B வெட்டு C. இங்க RHS வந்து A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் LHS பார்க்க போறோம். A கிராஸ் B வெட்டு C. அப்போ இதுல பிராக்கெட்ல இருக்கிறது B வெட்டு C ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ண போறோம். அப்போ B வெட்டு C எழுதியாச்சு. அப்போ B யோட நம்ம கொடுத்திருக்கிறது வந்து B வேல்யூ 0,1, C 1,2. அதுதான் எழுதியிருக்கும். வெட்டு சிம்பிள் இடையில எழுதியிருக்கும். அப்போ வெட்டு கணம் அப்படின்னா ரெண்டு கணங்கள் இருக்குன்னா அதுல இருக்கக்கூடிய உறுப்புகள்ல காமனான பொதுவான உறுப்பு தான் வந்து வெட்டு கணம்ல வரும். அப்போ நமக்கு 0,1, 1,2 இருக்கு. அப்போ இதுல காமனான வேல்யூ வந்து 1. அதை வந்து கணம் அடைப்புக்குறிக்குள்ள இடணும். அதுதான் வந்து B வெட்டு C. ஓகே, B வெட்டு C. அதுக்கப்புறம் LHSல என்ன இருக்கு? A கிராஸ் A கிராஸ் B வெட்டு C. அப்போ B வெட்டு C நம்ம கண்டுபிடிச்சது 1. அதுக்கப்புறம் A கிராஸ் A யோட வேல்யூ வந்து 2,3. 2,3 அது எழுதியாச்சு. அப்போ இது வந்து கார்ட்டீசியன் பெருக்கல்ல வரக்கூடிய வரிசை ஜோடிகள் கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி வரிசை ஜோடிகள் 2,1, 3,1. இதுதான் வந்து A கிராஸ் B வெட்டு C யோட ஆன்சர். இதை வந்து LHS நம்ம LHS சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துப்போம். தென் RHS எழுதும். RHSல இது இருக்கு A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C. அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல இருக்கிறத எடுத்தோம்னா சிம்பிளிஃபை பண்ணணும்னா A கிராஸ் B. நம்ம கொடுத்திருக்கிற வேல்யூஸ் A B வேல்யூஸ் 2,3, 0,1. ஓகே, இது கொடுக்கப்பட்ட வேல்யூ. இதுவும் கார்ட்டீசியன் பெருக்கல் தான் வரக்கூடியது. வரிசை ஜோடிகள் எப்படி வரும்? 2,0, 2,1, 3,0, 3,1 இந்த மாதிரி வரும். ஓகே, 2,0, 2,1, 3,0, 3,1. இதுதான் வந்து A கிராஸ் B. ஓகே, இதுல இந்த பிராக்கெட் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அகெயின் இங்க இந்த பிராக்கெட் சிம்பிளிஃபை பண்ண போறோம். A கிராஸ் C.
ஓகே, A கிராஸ் C நமக்கு கொடுக்கப்பட்ட டேட்டா வந்து 2,3, இங்க 1,2. இங்க ஆல்ரெடி எழுதியிருப்போம் 2, 3, 1,2. இதுதான் வந்து கொடுக்கப்பட்டது. நீங்க செக் பண்ணிக்கோங்க கொடுக்கப்பட்ட வேல்யூஸ் எல்லாமே. அப்போ இதை வந்து கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கணும்னா வரிசை ஜோடிகளின் தொகுப்பு 2, 1, 3, 2. சாரி, 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. இதுதான் வந்து A கிராஸ் C. ஓகே, இது அப்போ நமக்கு எல்ஹெச் ஆர்ஹெச்எஸ்ல இது பார்த்து கண்டுபிடிச்சாச்சு. A கிராஸ் B பார்த்தாச்சு, A கிராஸ் C பார்த்தாச்சு. இந்த 2 கணம்ல இருக்கக்கூடிய வெட்டு கணம் காமனான வேல்யூ பார்க்க போறோம். அப்போ இந்த வேல்யூலையும் இதுல இருக்கக்கூடிய காமன் இதெல்லாம் 2,0 இங்க காமன் இல்ல, அதை எழுதக்கூடாது. 2,1 இருக்கா? ஆமா, இங்க இருக்கு. அது காமன் நம்பர். முதல் உறுப்பு வந்து 2, 1 முதல் ஜோடி. அதுக்கப்புறம் 3,0 இங்க இருக்கா? 3,0 இல்ல. 3,1 இருக்கா? இருக்கு. அப்போ 2,1, 3,1 காமன் வேல்யூல வரும். அதான் இங்க எழுதியிருக்கும். இதான் ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகே, அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3யும் 4ம் ஈக்குவலா நம்ம செக் பண்ண போறோம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 இது 2, 1, 3, 1. இங்க 2, 1, 3, 1. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 மற்றும் 4 இது A கிராஸ் B வெட்டு C ஈக்குவல் டு A கிராஸ் B வெட்டு A கிராஸ் C என நிரூபிக்கப்பட்டது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின் நிரூபிக்கப்பட்டது. This much I had in this video. We'll see you in another video. Stay tuned. Till then, bye. Take care. Thanks for listening.